ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏற்காடோட டூரிஸ்ட் பிளேஸை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி ஏற்காடோட கோயிலில் பார்ட் 1 வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் அதை பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் பார்ட்டை பார்க்க வாங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகும்போது பார்த்தீங்கன்னா 60 அடியில் பாலம் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் போகும்போது உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த பாலம் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு போகும்போது ஒரு மினி ஃபால்ஸ் இருக்குது. அது உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃபால்ஸ்லலாம் சம்மர் டைமில் தண்ணி இருக்காதுங்க. குட்டி ஃபால்ஸுங்க உங்கள் ரைட் சைடில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஏற்காடை சுற்றி பார்க்க மொத்தம் 2 நாள் ஆகும். நாங்கள் ஒரு நாள் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு நாளில் முக்கியமான இடங்களெல்லாம் சுற்றி பார்க்கலாம் வாங்க. பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். நல்லா இருந்தது. 2வதாக சேர்வராயன் டெம்பிள் போயிருந்தோங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப அழகாக இருந்தது. 3வதாக ஸ்ரீ சக்கரா மகாமேரு டெம்பிள் போயிருந்தோம். ஃபைனலாக நம்ம வீர ஆஞ்சநேயர் டெம்பிள் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலேருந்து நீங்கள் கரடியூர் வியூ பாயிண்ட் போகிறது வந்து ரொம்ப பக்கம்தாங்க. 4 to 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தாங்க இருக்கும். நீங்கள் ஏற்காடுலேருந்து பார்த்தீங்கன்னா கரடியூர் வியூ பாயிண்ட் வந்து 12 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஆகும். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் நடக்கணும். வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். இது ஏற்காடுலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. இந்த ஃபால்ஸுக்கு போகணுன்னா 200லேருந்து 300 படிக்கட்டுகள் நடக்க வேண்டியது இருக்குது. பார்க்கவே அழகாக இருந்தது. ஆனால் சம்மர் டைமில் மட்டும் தண்ணி இருக்காதுங்க. நெக்ஸ்ட்டு லஞ்சு சாப்பிட்டு போட் ஹவுஸ் போகலாம். இந்த ஏரியோட பேர் மரகத ஏரி. போட் ஹவுஸை சுற்றி நிறைய கடைங்க இருக்குங்க. ஷாப்பிங் பண்ணனாலும் பண்ணிக்கலாங்க. போட் ஹவுஸ்க்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 6 ரூபாவும் சில்ட்ரன்ஸ்க்கு 4 ரூபாங்க. கேமராக்கும் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. போட் ஹவுஸில் பெடல் போட், ரோ போட், மோட்டர் போட்டுன்னு 3 டைப்பில் இருக்குங்க. 3த்துக்கும் தனித்தனி கவுண்டர் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதில் போயிட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு டோக்கன் கொடுப்பாங்க, அது வாங்கிக்கோங்க. டோக்கன் நம்பர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கலாம். போட்டிங்க்கு கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட் முக்கியம். இந்த போட் ஹவுஸ் பக்கத்துலேயே தாங்க அண்ணா பூங்கா, மான் பூங்கா 2 இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நாங்கள் நிறைய டைம்ஸ் போயிருந்தால நாங்கள் இந்த டைம் வந்து இந்த 2 பார்க்குக்குமே போகலை. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதோட வீடியோஸ் நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு லேடிஸ் சீட் போகலாம். இது ஏற்காடுலேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த லேடி சீட்டு நீங்கள் பேர் வரத்துக்கு என்ன காரணம்னா, இங்கே இருக்கிற பாறை வந்து இயற்கையாகவே இருக்கை வடிவில் அமைஞ்சிருக்குங்க. இதனால தாங்க இங்கே லேடி சீட்டுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பழங்காலத்தில் ஒரு ஆங்கிலேய பெண் வந்து இங்கே சன்செட்டை பார்க்குறதுக்காக வருவாங்களாம். இதனாலேயும் இதை லேடி சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பனிமூட்டை ரொம்ப அதிகமாக இருந்ததால் எங்களால் சரியாக வியூ பார்க்க முடியல. இங்கே லேடி சீட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது. இங்கே காலிஃப்ளவர் பக்கோடா, பஜ்ஜி, காஃபி கடை எல்லாமே இருக்குது. ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோப் ரூம் இருக்குது. போய் பார்க்கலாம். ஆனால் எனக்கு கிளைமேட் வந்து பனிமூட்டமாக இருக்கிறதுனால எங்களால் எதுவுமே பார்க்க முடியலங்க.
இந்த லேடி சீட் பக்கத்துலேயே தான் ஜென் சீட்டும் ரோஸ் கார்டனும் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. இந்த ஜென் சீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. வாங்க வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலாம். அப்படியே வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டே இறங்கணும்னா கீழே பார்க் இருக்குங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல் சீசாலாம் இருக்குது. பக்கத்திலேயே ரோஸ் கார்டன் இருக்குது. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 6 o'clock க்ளோஸ் ஆகிடும். இது ஜனவரி மந்த்னால இப்போ தான் ரோஜாவெல்லாம் வச்சுருக்காங்க. மே மந்த் ரோஜா மலர்களோட இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பக்கோடா பாயிண்ட்டுக்கு போகலாம். நாங்கள் இங்கே வரவே 5:30 ஆகிடுச்சு. கொஞ்சம் பனிமூட்டமாக இருந்தது. ஏன் இந்த இடத்துக்கு பக்கோடா பாயிண்ட்டுன்னு பேர் வந்துச்சுன்னா, பக்கோடான்ற பேர் திபெத் மொழியில் சமாதியாங்க. பழங்காலத்தில் பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா இந்த மலை உச்சியில் கொண்டு வந்து அவங்கள புதைச்சிட்டு அந்த சமாதி மேலே கல்லை கோபுரம் மாதிரி அடக்கிடுவாங்களாம். இங்கே 4000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கற்கோபுரம்லாம் இருக்குது. இதனால தாங்க இந்த இடத்த பக்கோடா பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, ஃபைனலாக பாப்பி ஹில்ஸுக்கு போகலாம். இந்த இடம் போட் ஹவுஸ் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே அடல்ட்ஸுக்கு தனியாக, சில்ட்ரன்ஸுக்கு தனியாக அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் நிறைய இருக்குங்க. இங்கே க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 7 மணிங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே குழந்தைங்களுக்காக ஜிப்லைன், பஞ்சி ஜம்பிங், வாட்டர் ஜாம்பிங்ட்டு நிறைய கேம்ஸ் இருக்குங்க. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே மறக்காமல் கூட்டிட்டு வாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த கோவிட் டைமில் எல்லாருமே சேஃபாக வீட்லேயே இருங்க. வெளியே போகிறீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு போங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.